வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொடி மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹைதராபாத் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இது உருகினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்திக்கிறோம். இது வீட்டில் அரைச்ச இட்லி பொடி. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருகி வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கிறோம். கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் சேர்த்துவாங்க, பட் ஆயில் அதிகமாக சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ இட்லி சேர்த்திக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 5 இட்லி சேர்த்திக்கிறேன். இட்லி சேர்த்திட்டு நல்லா இட்பொடி கூட ஃபஸ்ட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் 2 பக்கம் வேக விடலாம் அப்படியே அடுப்பில் வச்சு. அப்போ தான் இட்லி பொடியோட எசன்ஸ் எல்லாம் இட்லிக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ ஒரு சைடு 30 செகண்ட் வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இப்போ 2 பக்கம் பாருங்கள் 30 செகண்ட் வெந்துருச்சு, நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே பேனில் திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அது நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்த வேண்டாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். நறுக்கி சேர்த்து அப்படின்னா வாயில் தென்படாது. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கிறோம். ஜீரகம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்க விடணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறோம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் கம்மியாக சேர்த்திருக்கனால இது சீக்கிரம் மசிஞ்சு வராது. அதனால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்காக தான். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லிலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட பாவ் பஜ்ஜி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி இல்லை சிக்கன் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நிறையா தண்ணி வேணால் ஒரு 1/4 கப் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரக பொடி சேர்த்திக்கலாம். கடைசியில் நம்ம ஜீரக பொடி சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மீத்தி. இது இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பொடி இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்திக்கிட்டு 2 பக்கம் ஒரு 30 செகண்ட் நல்லா வேக விடலாம். அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் இட்லிக்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் இப்போ ஒரு சைட் பாருங்கள் நல்லா சேர்த்திட்டு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பும்போது இந்த மாதிரி திருப்பாமல் மசாலாவோட சேர்த்து திருப்பணும். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டும். அதுக்காக இப்போ அந்த சைடு ஒரு 30 செகண்ட் வேக விடலாம். எக்ஸஸாக இருக்கிற மசாலெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து இட்லி மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கோட் ஆகும். இப்போ பாருங்கள் 2 சைடும் நம்ம நல்லா வேக விட்டுட்ருக்கோம். இப்போ 2 பக்கம் மசாலா நல்லா வெந்துருச்சு. 30 செகண்டு எல்லா மசாலாவும் எடுத்து இட்லி மேலே நம்ம கோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பொடி மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணலாம். தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.